பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சுபிக்ஷாவோட ஐடி கார்டை யார் ஒழுக்கி வச்சா அப்படின்ற ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டு பிரின்சிபல் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. பிரின்சிபல் ரூல்ஸுக்கு எதிராகவே பேசுறாங்க. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா என்ன அப்படின்ற எனக்கே டவுட் வருது. அந்த மாதிரி ஒரு தருணங்கள். இன்னொரு பக்கம் அமித் கோவப்பட்டு பொங்கி எழுந்த தருணங்கள் கூட நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. பாவையும் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் ஒரு விதமான ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வியானா போயிட்டு ஒரு டிராமாவை போட்டு ஒரு விஷயம் நம்ம மேலே திரும்பிடுச்சு, கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வியானாவா இருக்கட்டும். ஸோ கிளாஸ் எல்லாம் மதிக்காம ஒரு சில விஷயங்கள் வியானா பண்றதும் ரொம்ப மோசமா இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இன்னுமே பல பேர் பண்ண மாட்டீங்க. அதை பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லீவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. சுபிக்ஷா ஒரு 10 நிமிஷம் எனக்கு பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி லீவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. லீவ் லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பிரின்சிபலோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரின்சிபல் சொல்லிடுறாரு 10 நிமிஷம் கழிச்சு சுபிக்ஷாவை வர சொல்லுங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ சுபிக்ஷா லீவ் லெட்டரை வச்சுட்டு அமித் கிட்ட கன்வே பண்றாரு. அமித் போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு நீ கிளாஸுக்கு வாமான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வியானாவும் அங்க இருக்காங்க. வியானா கிளாஸுக்கு போகாம உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு நீ உட்காந்துட்டு இருக்க? இல்ல அந்த பொண்ணுக்கு லீவ் லெட்டர் இருக்கு, நீயா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாரு அமித். இல்ல சார் சும்மா தான், நானும் போய் லீவ் லெட்டர் எழுதி எனக்கும் லீவ் வாங்குறேன்ட்டு. ஸோ வியானா வந்து அறுத்த விட்ட வாளு அப்படின்ற மாதிரி தான், எல்லாத்தையும் ஏடாகுடம் பண்ணுவேன், திருட்டுத்தனம் பண்ணுவேன் அப்படின்றது தான். ஸோ இது பிக் பாஸ் ஸ்கூல் இல்லை, திருட்டு ஸ்கூல் அப்படின்ற பேர் வச்சிடலாம். என்ன பண்றாங்க, வியானா போய் நான் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாக்கு ஒரு 10 நிமிஷம் டைம். இந்த டைம்ல ஒரு பக்கம் ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துருச்சு அந்த சைடில். அப்போ பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐடி கார்டு இருக்கவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க, அதை வச்சுக்கோங்கன்றத வார்டன் அசிஸ்டன்ட் வார்டனான எஃப்ஜே கிட்ட சொல்லியாச்சு. எஃப்ஜே அந்த 2 ஐடி கார்டு எடுத்துட்டு போய் அவர் வச்சிட்டார், அவர் வச்சுக்கிட்டாரு. அடுத்து என்ன பண்றாங்க, ஐடி கார்டு கொடுத்துட்டாங்கன்ற ஒரு மேட்ரு வருது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சுபிக்ஷா போயிட்டு ஐடி கார்டு கேட்குறாங்க. வியானா வந்து லீவ் லெட்டர் போய் கொடுக்குறாங்க. லீவ் லெட்டர் காமிச்சா பிரின்சிபல் சைன் போட மாட்டேங்கிறார். இவங்க கிளாஸ்ல போயிட்டு லீவ் லெட்டர் வாங்கினா பரவாயில்ல, கிளாஸுக்கு முன்னாடி வாங்கினா கூட பரவாயில்ல, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது போய் லீவ் லெட்டர் வாங்குவாங்களாம். என்ன கதையா இருக்குதுன்றது எனக்கு தெரியல. ஒரு பக்கம் ஐடி கார்டு கொடுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சுபிக்ஷா கேட்கறாங்க. இல்ல ஐடி கார்டுலாம் கிடையாது, இப்ப தர முடியாது, நீ அப்புறம் வாங்கிக்கோ, அங்க கொடுத்துட்டு அப்புறம் தரேன், இப்ப தர முடியாதுன்னு. சார் நீங்க சொல்லி தான் சார் லீவ் எடுத்தேன், நீங்க பர்மிஷன் கொடுத்ததால தான் நான் லீவ் எடுத்தேன் சார், கொடுங்க சார்ன்ற மாதிரி சுபிக்ஷா பேசுறாங்க. அங்க பிரின்சிபல் கிட்ட எப்படி பேசணும்ன்றது, பிரின்சிபல் கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச முடியுமா மக்களே, நீங்க சொல்லுங்களேன். வாய்ப்பே கிடையாது. பிரின்சிபல் கிட்டயும் உங்ககிட்டயும் வாய்ஸை ரைஸ் பண்ணி நம்மளால பேசவே முடியாது. அதுனா பிரின்சிபல் இதெல்லாம் வராங்கன்னாவே ஒரு பயம் இருக்கும். அங்க பிரின்சிபல்னு பார்க்காம அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச உடனே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றீங்களா சுபிக்ஷா? இந்த ஸ்கோர் பண்ற வேலைலாம் இங்க வேண்டாம், இன்னைக்கு கிளாஸை முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி. சார் நான் நீங்க சொல்லி தான் சார் போனேன், எனக்கு ஐடி கார்டு வேணும் சார், நீங்க கொடுங்க சார். நீ உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுமா, அட்டன் பண்ணி முடிச்சுட்டுமான்னு வாங்குமான்றாரு. அவ்வளவுதானே. இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சா ஐடி கார்டு கொடுத்துருவாங்க தானே, அதை சுபிக்ஷா பண்ணலாம். இல்ல நீங்க சொல்லி தான் லீவ் போட்டா எனக்கு ஐடி கார்டு கொடுங்கன்ற மாதிரி விடாப்பிடியா இருக்காங்க. இதுக்கு நடுவில் அரோரா வந்து ஸ்கூல்ல முதல்ல ஸ்கூல் அட்டன் பண்ணும், ஸ்கூல்ல கிளாஸ் அட்டன் பண்ணும், அப்பதான் ஐடி கார்டு கொடுப்பாங்க. நீ பாட்னு இப்படி போயிட்டு வந்து ஐடி கார்டு கொடுப்பாங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரே பாயிண்ட்ல போட்டு விட்டா அரோரா முடிச்சு விட்டா. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா வந்து அங்கிருந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. எப்படி அங்கிருந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. வியானாக்கும் லீவ் லெட்டர் எழுதுறன்ற பேர்ல அங்க ஒரு அலப்பறைகள் பண்ணிட்டு கிளாஸ்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுபிக்ஷா வந்தாச்சு. ஸோ பிரின்சிபல் சொல்றது கேட்டதானே ஐடி கார்டு கிடைக்கும், இவங்க கேட்கல. ஸோ அதான் சொல்றேனே, இதுங்க வந்து ஸ்கூல் மார்த்தல திமிரு தண்டமும் தெனாவட்டா கொஞ்சம் சித்திட்டு இருக்குதுங்க எல்லாமே. அடுத்து உள்ள போயிட்டு ஐடி கார்டை செக் பண்றாங்க. டேபிள் மேல பார்த்துட்டு வச்சிடறேன் சார், நான் போட கூட மாட்டேன், பார்த்துட்டு வச்சிடறேன்னு போய் செக் பண்றாங்க. ஐடி கார்டை காணுன்ற மாதிரி அங்க போயிட்டு தமிழம்மா கிட்ட சொல்ல, தமிழம்மாலாம் தேடுறாங்க, ஐடி கார்டும் கிடைக்கல. இதுக்கு நடுவில் தமிழம்மாவோட பேப்பரை காணும், அதை வேற ஒரு பக்கம் தொலைச்சிட்டாங்க, அதை ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாம் திருட்டு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க, வெளியே வந்து தமிழம்மா வந்து எல்லாரும் பேக்கையும் செக் பண்றாங்க, யார் ஐடி கார்டு எடுத்தா, என்ன பண்ணாங்க, திருடினது. இன்னொரு பக்கம் பேப்பர் வேற காணுமா, அங்க வந்து செக் பண்றாங்க. ஸோ அப்போ அங்கே டிசிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை உள்ள யாருமே போல, ஸோ அது உள்ள இருக்கவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும், இங்க இருக்கவங்க யாரும் திருடி இருக்க மாட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ உள்ள யார் இருந்தது, வார்டனு, அசிஸ்டன்ட் வார்டனு, 2 டீச்சர்ஸ் தான் இருந்தாங்க, அவங்கள யாரோ தான் திருடி இருப்பாங்கன்ற மாதிரி நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்க டைம்ல ஒருத்தர் கிளாஸ் அவங்களோட ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்க டைம்ல அப்படியே வியானா வாக் அவுட் பண்ணிட்டு போறது, கிளாஸை மதிக்காம சுத்துறது, இதெல்லாம் நல்லாவே இல்லை பிஹேவியர்.
இது இப்படி நடந்துட்டு இருக்க அட் அ டைம்ல இந்த கிளாஸ் முடியுது. பிரின்சிபலோட கிளாஸ் முடிஞ்ச உடனே அரோராவை போய் கேட்டுறா, ரம்யா நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை, நல்லாவே இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. அரோராவும் சரி ரம்யாவும் சொல்லியாச்சு, நல்லா இல்லை, நான் கேரக்டர் எடுத்து தான் பண்றேன், ஆனால் நல்லா இல்லை, நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் தான் வாங்க போற அப்படின்றது தெரிஞ்சிச்சு. வாங்கினாலும் பரவாயில்ல, நான் இப்போ வேண்டுத்துக்கிட்டே தான் பண்றேன்ற மாதிரி சொல்லியாச்சு. இது சொன்னதுக்கு அப்புறம் மேடம் டைரக்டா வந்து அமித் கிட்ட வராங்க. அமித் சார், நான் தான் உங்க ஷூ எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இல்லை சார், நான் ஒரு ரோல் பிளே பண்றேன், அந்த ரோலுக்காக பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட நான் ஆல்ரெடி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், கரெக்டான சுச்சுவேஷன் அமையல, எல்லாம் அந்த ரூம்ல எல்லாரும் கூட்டமா இருந்துச்சு, தனியா இருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன், அதனால தான் சார் பண்ணேன் அப்படின்ட்டு. நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டிருந்தேன் வியானா, இல்லை சார் நான் ரோல் பிளே பண்றேன், உண்மையாதான், நான் இதை விட மோசமாலாம் நான் என் கிளாஸ்ல பண்ணியிருக்கேன்றது சொல்றாங்க. என்னன்னா சிக்கன் துண்டு சாப்பிட்றாங்களே, சிக்கன், அந்த சிக்கனை சாப்பிட்டு டீச்சர் தலைமையிலலாம் போட்டிருக்காங்களா? சத்தியமா சொல்றேன் சார், சிக்கனை சாப்பிட்டு டீச்சர் தலைமையிலாம் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நான்லாம் இதெல்லாம் பண்ணது கூட கிடையாது மக்களே. டீச்சர்னாவே கொஞ்சம் ஒரு இதெல்லாம் இருக்கும். இது வேணா சிக்கன் துண்டை எடுத்து போடுறாலாம், இதெல்லாம் எடுத்து போடுறாங்க, இது சத்தியம் வேற பண்றாங்க. இதுவே ஒஸ்ட் பிஹேவியர், ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வியானா கூப்பிட்டு போய் அந்த பெட்டுக்கட்டில் எடுத்தா மொத்த ஷூவும் இருக்கு. அமித் காண்டாயி ஷூவை தூக்கி அடிச்சு, எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, டாஸ்க்குக்காக விசித்திரமா இந்த மாதிரிலாம் விளையாடுவீங்களான்ற மாதிரி சொன்ன உடனே அங்கிருந்து ஷூ எடுக்கும்போது கேமரா ஃபோக்கஸ் 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 அப்படின்னு கேமரா ஃபோக்கஸ் பண்ணாதான் இவங்க செருப்பு கூட எடுப்பாங்க போல இருக்கு ஷூலாம். அதில் ஃபோக்கஸ் பண்ணி அமித் காண்டாயி அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்திட்டாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, ரம்யாலாம் போய் சாரி சார் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, தெரியாமல் பண்ணியிருப்பாங்கலாம் சொல்லாதீங்க, தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க, நான் எத்தனை வாட்டி கெஞ்சினேன் தெரியுமா, எத்தனை வாட்டி கேட்டேன் தெரியுமா, அவள் சும்மா கண்டுக்காத மாதிரி இப்படிலாம் பட்டிருக்கான்ற மாதிரி அங்கே அமித் காண்டாயிட்டாரு. வெளியே வந்து சாண்ட்ரா கிட்ட சாண்ட்ரா வந்து தமிழ் மேடம் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு மேடம்ட்டு. அவள் அத்தனை வாட்டி கேட்டுமா கூடிக்கல, அவருடைய ஹெல்த் கண்டிஷன் தெரிஞ்சுமே கொடுக்காம இருக்காளா? ரொம்ப தப்புங்க. ஒருத்தரோட ஹெல்த் கண்டிஷன்லாம் தெரிஞ்சு இப்படிலாம் பண்றது ரொம்ப தப்பு. டாஸ்க்னா ஒரு லிமிட் வேண்டாமா, லிமிட்டை தாண்டி போறதே பெரிய தப்புன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அமித் ஐடி கார்டு கிடைச்சிச்சு, அதை உள்ள போயிட்டு வார்டன் கிட்டேயும் கனிமை பண்ணியாச்சு, வார்டனுக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படி அங்கிருந்து அமித் போயிட்டு அங்க எச்சரிக்கிறார் வியானாவை. வியானா அதுங்காட்டியும் அப்பா பவ்யமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சார் அப்படியே ஒண்ணுமே பண்ணாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாங்க. காண்டாயிட்டார் ஒரு பக்கம். அமித் அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டு வந்தவன உடனே அழுகையை போட்டாங்க வியானா. அழுகையை போட்டு போது கூட கேமரா ஆன்ல இருக்கா, ரெடி ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் ஆன் பண்ணோன்னு கண்ணீர் வருது. அங்க போயிட்டு ஒரு பக்கம் விக்ரமும் இன்னொரு பக்கம் கனி தமிழ் அம்மாவும் ஆறுதல் படுத்தி இதெல்லாம் பண்ணி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே போயிட்டு இவரும் ஜாயின் பண்றாரு அமித், தர்மலிங்கம் சார். அந்த லெட்டரை எடுத்து அந்த லெட்டரை பார்த்தா, சாரி நீங்கள் நல்ல டீச்சர், நான் வேணுத்துக்கிட்டே பண்ணணும்னு நினைக்கல, ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெட்ரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய லெட்ரு. அவள் நேரம் அந்த மனுஷன் முதுகு வலிக்குது இதெல்லாம் வலிக்குதுன்னு எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாரு, அதெல்லாம் விட்டுட்டு அவள் நேரம் அலைய விட்டு இப்படி வெறுப்பேற்றுறது ரொம்ப தப்பு. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. என்னதான் இந்த மாதிரிலாம் ஸ்டாஃப் எல்லாம் நிஜமாலே பண்ண முடியாது மக்களே, வச்சு செஞ்சிருவாங்க. இவன் என்னன்னா அசால்ட்டா இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சபரி போறாரு. சபரி போயிட்டு அங்க தங்கச்சிக்கு ஒன்று நான் ஐடி கார்டு எடுப்பேன்ல, ஸோ எஃப்ஜே கிட்ட கேட்டு ஐடி கார்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்க எடுத்துன்னு போய் ஒரு பக்கம் அங்க ஒரு அழுகை, சுபிக்ஷா நீங்க எல்லாம் ஐடி கார்டு சூப்பரா போறீங்க இதெல்லாம் பண்றீங்க, சுபிக்ஷா பாத்ரூம்ல போய் கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஐடி கார்டு எடுத்துனோடனே எஸ்பி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், சிங்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் பாரு. இதுல எனக்கு வியானா அழுது எனக்கு பொய் தான், உண்மையா தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அமித் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இது பண்ணிட்டு போறாரு, அவர் போன உடனே கேமரா பார்த்து அப்படின்னு சிரிக்கிறாங்க, அடி பாவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா அழுது கூட நம்பிடலாம், ஆனா ஒரு பொழுதும் வியானாவை மட்டும் நம்ப முடியாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.